வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிரைவர் கம் கண்டக்டர் டிசிசி நியமனங்கள்ல பல்வேறு விதமான முறைகேடுகள் இருக்குன்றாங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். மீண்டும் பாத்தீங்கன்னா டிசிசி நியமனங்கள் நடத்தப்படுமா 2025 உடைய? ஏன்னா புதிய முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் வெளியிடுவாரா? விஜய் அவர்களுடைய ஆட்சியில போக்குவரத்து கழகத்துல மகளிருக்கு இலவசம் இந்த வெற்றி பயணம் திட்டத்தை எப்பொழுது தொடர போறாரு? எந்த பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிபிகேஷன் எப்பொழுது வர இருக்கு? டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்க. இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல கடந்த 2025 டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங் எல்லாமே எடுத்தாங்க. இந்த நாள் வரை பாத்தீங்கன்னா இன்னொரு 850 பணியிடங்களை போடாம இருக்காங்க. அந்த மெரிட்ல வந்த கேண்டிடேட் பாத்தீங்கன்னா இன்னமும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்? அந்த 850 பேருக்கு மீண்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்களுக்கு போக்குவரத்து கழகத்துல இருந்து சில முக்கியமான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வீட்டுக்கு வரலாம். முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில நடைபெற்ற நியமனங்கள்ல மீண்டும் சரியா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில நடைபெற்ற நியமனங்களுடைய வெளிப்படை தன்மைகள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா எந்த காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் போஸ்டிங் போட்டிருக்காங்க, இந்த இதுல 3274 பேர்ல எவ்வளவு பேர் இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆகியிருக்காங்க, இன்னும் எவ்வளவு பேர் போடாம இருக்காங்க. இப்படி ஒரு லிஸ்ட் அவுட் பாத்தீங்கன்னா வெளியிட போறாங்க. வெளிப்படை தன்மையோட இந்த லிஸ்ட் அவுட் எல்லாமே வெளியிட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிடும். மீண்டும் இந்த வேகன்சிஸ் இருக்கா இல்ல 2026 புதிய நோட்டிபிகேஷன்ல இந்த வேகன்சிஸ்கள் சேர்க்கப்படுமா? இந்த அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு கிடைத்துவிட மக்களை பொறுத்து நாம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல நீங்க இப்ப ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து தயார் நிலையில வச்சுக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதன் பிறகு கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ மீண்டும் டிசிசி நியமனங்கள் இருக்குமா, டிரைவர் கம் கண்டக்டர் நியமனங்கள் இருக்குமா, டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா நியமனங்கள் இருக்குமா அப்படின்ற குழப்பத்துல நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா யோசிக்கவே வேண்டாம். டிசிசி நியமனங்களும் இருக்கும், டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா 2 நியமனங்களுக்குமே இந்த இருக்கும் விஜயோட ஆட்சியில கண்டிப்பா. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல உங்களுக்கு வெளியிட போறாங்க. இப்ப உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகத்துல வெற்றி பயணம், மகளிருக்கு வெற்றி பயணத்துடைய திட்டம் இன்னும் தொடங்காம இருக்காங்க. இந்த வெற்றி பயணத்துடைய திட்டம் எப்பொழுது போக்குவரத்து கழகத்துல தொடங்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க மக்களே. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்துல வெற்றி பயணம் திட்டங்கள் விரைவில் அமல்படுத்தப்படும். வெற்றி பயணம் திட்டம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிருக்கு அனைத்து பேருந்துகள்லுமே இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம் தமிழகம் முழுவதும். ஆதார் கார்டை காட்டிட்டு நீங்க தமிழ்நாட்டு மக்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலவச பயணம் திட்டத்தை கொடுக்க போறாரு முதல்வர் விஜய் அவர்கள். கண்டிப்பா சில முக்கியமான தகவல்கள் இந்த ஆட்சியில இருக்கும். போக்குவரத்து கழகத்துல பேனிக் பட்டன் அப்படின்ற பட்டன் பாத்தீங்கன்னா இனி அனைத்து பேருந்துகளுமே ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு பேனிக் பட்டன் கண்காணிப்பு, மகளிருக்கு ஃபுல் சேஃப்டியை கொடுக்க போறாங்க. அது மட்டுமே கிடையாது, வாடகை வண்டி எல்லோ போர்டு வச்சிருக்க அனைத்து மக்களுமே இந்த பேனிக் பட்டனை இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாகன உரிமை ரத்து செய்யப்படும். நீங்க அடுத்து எஃப்சி பண்ண முடியாது. எஃப்சி பண்றப்ப உங்களுடைய உரிமை ரத்து செய்யப்படும். அதனால உடனடியா இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த முதல்வர் அவர்கள் நடைமுறையில கொண்டு வந்திருக்காங்க. டிஎன்எஸ்டி சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் பெற நீங்க நம்மளோட சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.